கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படிங்கிறது கேள்வி. இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குங்கிறது கேள்வி. சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸ்க்கு நம்ம நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ சின்ன சின்ன சிங்கிள் பீஸாக இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. அந்த 8க்கான நம்பர்ஸை நான் எழுதி வைக்கிறேன். ரைட், மொத்தம் 8 இருக்குது. அடுத்தது 2 2 கம்பைன் ஆகிறதுனால எவ்வளவு ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். 1 2 சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிளா, அந்த நம்பரை கவனிச்சு பாருங்க. நம்ம அதுக்காக தான் நம்பர் எழுதியிருக்கோம். 1 2 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 3 4 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 4 5 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 5 6 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 7 8 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள். ரைட், இதுல எத்தனை ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. இப்போ சிங்கிளா இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணோம். 2 2 கம்பைன் ஆகிறதுனால என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து 3 3 கம்பைன் ஆச்சுன்னா என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், இந்த மூணுமே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு செவ்வகம் கிடைக்குது. அடுத்து 3 4 5, 4 5 6, 6 7 8, 6 7 8. ஸோ இதில் ஒரு 4 ரெக்டாங்கிள்ஸ் கிடைச்சிருக்குங்க. அடுத்தது ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் 3 4 5 6 இது எல்லாமே சேர்ந்தது 1. அப்போ மொத்தம் 8 5 13, 4 17, 1 18, மொத்தம் 18 செவ்வகங்கள் இதில் இருக்குங்க. ஸோ 6வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. மொத்தம் இதில் 18 ரெக்டாங்கிள்ஸ் வந்து இருக்குங்க.